Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அசத்தலான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சுவாரஸ்யமா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தாங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மஸ்ட் பி அப்படிங்கக்கூடிய மாடல் வேர்ப் ஃப்ரேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ மஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மாடல் வேர்ப், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பி அப்படிங்கிறது பி வேர்ப். இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாடல் வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த வார்த்தை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், அதோட சேர்த்து எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். கடைசியாக உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க டோன்ட் பி குவயட், உங்களோட ஆன்சர்ஸ் வந்து காமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, மஸ்ட் பி அப்படின்னா முதல்ல தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இருக்க வேண்டும், நிச்சயமாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது நம்மளே ஒரு ஸ்ட்ராங்கான கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். பட் அது 100% இருக்குமா அப்படிங்கிறத தெரியாது. பட் ஸ்ட்ராங்கான கன்க்ளூஷன். இன்னைக்கு பாருங்க, கண்டிப்பா அவன் ரொம்ப டயர்டா தான் இருப்பான். காலையில இருந்து நம்ம ஃப்ரெண்டு வேலை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா அவன் டயர்டா தான் இருப்பான். ஸோ அவன் கட்டாயமா டயர்டா தான் இருக்கணும். ஸோ நம்மளாவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மஸ்ட் பி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெசசிட்டி, கட்டாயமா நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும், நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கட்டாயமா நம்ம யூனிஃபார்ம்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு, இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நெசசிட்டி, ஆப்ளிகேஷன், நம்மளுடைய கடமைகள். ஸோ இந்த இடங்கள்ல தான் நம்ம இந்த மஸ்ட் பீங்கிற அந்த ஒரு மாடல் வெர்ப் ஃப்ரேஸை பயன்படுத்துவோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் திஸ் ஃப்ரேஸ். Now I am going to explain the structure. Okay, let's see the structure. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சப்ஜெக்ட் முதல்ல வரும், அதாவது ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல், வாட் எவர், அந்த சப்ஜெக்ட் முதல் பி அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரேஸ் வரும். பிளஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நவுன் வரலாம், இல்லை அட்ஜெக்டிவ் வரலாம், அப்படி இல்லைன்னா வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வரலாம். ஓகே, நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சப்ஜெக்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. வேர்ப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அந்த வேர்ப் வரும்போது கண்டிப்பா அதோட சேர்த்து ஐஎன்ஜி சேர்த்து தான் வரணும். ஓகேவா? இப்போ இந்த மூணுத்துக்கும் நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பிரீஃபா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா? அவரை பார்த்து நீங்க சொல்றீங்க, இவர் கட்டாயமா டீச்சரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ நம்மளாவே ஒரு முடிவுக்கு வந்துடும், ஸ்ட்ராங்கான கன்க்ளூஷன். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர் கட்டாயமாக ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? அவர். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி மஸ்ட் பி அ டீச்சர். ஹி மஸ்ட் பி அ டீச்சர். அவர் ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்க்ளூஷன். ஓகேவா? இப்போ அட்ஜெக்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து காலையில இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்காரு, டயர்டா உட்கார்ந்துருக்காரு. இப்போ நீங்க சொல்றீங்க, அவரு கட்டாயமா சோர்வாகத்தான் இருக்க வேண்டும், லைக் டயர்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஹி மஸ்ட் பி டயர்ட். இந்த டயர்ட்ங்கிற வார்த்தை என்னது? அது ஒரு அட்ஜெக்டிவ். அதை ஏன் அட்ஜெக்டிவ்னு சொல்றோம் அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டயர்டுங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? அவர் அப்படிங்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை குறிக்குது. யார் டயர்டா இருக்கா? அவரு. ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன? இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஹி மஸ்ட் பி டயர்ட். அவர் கண்டிப்பா சோர்வாகத்தான் இருக்க வேண்டும். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க, திடீர்னு அவங்க யாருமே காணோம், வெளியே விளையாட போயிட்டாங்க. அப்போ நீங்க சொல்றீங்க, அவங்க கட்டாயமா விளையாடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இதுவும் நம்மளோட ஸ்ட்ராங்கான கன்க்ளூஷன். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? அவர்கள் அப்படின்னா தே மஸ்ட் பி பிளேயிங். பிளேங்கிறது verb, you have to add ing to the verb. they must be playing. அவர்கள் கட்டாயமாக விளையாடி கொண்டிருக்க வேண்டும். பாத்தீங்களா? இந்த must beங்கிற வார்த்தையை you can use it with noun, adjective or verb plus ing. Let's see some more examples. First, must beங்கிற வார்த்தையை noun கூட எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். First example,
அவள் கட்டாயமாக பாடகியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பொண்ணு அழகா பாட்டு பாடுறாங்க, நீங்க சொல்றீங்க அவள் கட்டாயமாக பாடகியாகத்தான் இருக்க வேண்டும். இது நம்மளோட ஸ்ட்ராங்கான முடிவு. பட் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது அவங்க சிங்கர் தானா அப்படின்னு தெரியாது. பட் நீங்களாவே முடிவெடுத்துக்கிறீங்க. பட் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஸ்ட்ராங் கன்க்ளூஷன். ஓகே, அவள் கட்டாயமாக ஒரு பாடகியாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அமைதியா இருக்கக்கூடாது. கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் யாரிங்க? அவள். ஷீ மஸ்ட் பி அ சிங்கர். ஷீ மஸ்ட் பி அ சிங்கர். அவள் கட்டாயமாக ஒரு பாடகியாகத்தான் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு பேக் இருக்கு. ஓகே, அந்த பேக்கை பார்த்து சொல்றீங்க இது கட்டாயமா உங்களோட பேக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட சொல்றீங்க. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? பேக் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா? ஸோ இது கட்டாயமா உங்களோட பேக்கா தான் இருக்கணும். எப்படி சொல்லலாம்? திஸ் மஸ்ட் பி யோர் பேக். திஸ்ங்கிறது இங்க சப்ஜெக்ட். ஸோ திஸ் மஸ்ட் பி யோர் பேக். இது கட்டாயமா உங்களோட பையா தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அது கட்டாயமாக அவருடைய காராகத்தான் இருக்க வேண்டும். அது கட்டாயமா அவரோட காரா தான் இருக்கணும். அது எப்படி சொல்லலாம்? அது அப்படிங்கிறதுக்கு நீங்க இட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா சொல்றதுக்கு நீங்க தட் யூஸ் பண்ணணும். ஓகே, எப்படி சொல்லுவீங்க? சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. இப்பவே கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கீங்களா? எப்படி சொல்லலாம்? that that must be his car. that must be his car. அது கட்டாயமா அவருடைய காராகத்தான் இருக்க வேண்டும். his car அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, இவ்வளவுதான். ஈஸியா இருந்ததா? நெக்ஸ்ட் இந்த மஸ்ட் பிங்கிற வார்த்தையை அட்ஜெக்டிவ் கூட எப்படி யூஸ் பண்றது, அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மஸ்ட் பி பிளஸ் அட்ஜெக்டிவ். நீங்கள் கட்டாயமாக சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கணும். ஓகே, சோ அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சொல்லுங்க பார்க்கலாம். சோ நீங்கள்னா யூ மஸ்ட் பி ஹாப்பி. யூ மஸ்ட் பி ஹாப்பி. நீங்க கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் கட்டாயமாக கோபமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. ஓகே, சோ பெரிய பிரச்சனை. சோ அதை வச்சு நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க. அவள் கட்டாயமாக கோபமாகத்தான் இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட் யாரிங்க? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. she must be angry. she must be angry. angryனா கோபமா இருக்கிறது. ஓகே, she must be னா அவள் கட்டாயமாக இருக்க வேண்டும். angry கோபமாக. she must be angry. பட் கண்டிப்பா அவங்க அவ்வளோ கோபத்துல இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அது உங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன், ஐ மீன் கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்கள் கட்டாயமாக பசியாகத்தான் இருக்க வேண்டும். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சொந்தக்காரங்க. ஆஃப்டர்நூன் வராங்க, மத்தியானம் வராங்க, ஒரு 3 மணிக்கு வராங்க. அவங்க சாப்பிட்டு வரல. அப்ப என்னதான் அர்த்தம்? அவங்க கண்டிப்பா பசியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? அவர்கள் கட்டாயமாக பசியாகத்தான் இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் அப்படிங்கறதா சப்ஜெக்ட். ஸோ தே மஸ்ட் பி ஹங்க்ரி. தே மஸ்ட் பி ஹங்க்ரி. ஹங்க்ரிங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா அது யாரை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது? சப்ஜெக்ட். அவர்கள் அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது. அவங்க பசியா இருக்காங்க. எப்பவுமே அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அதோட வேலை என்ன? ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது டிஸ்கிரைப் பண்றது தான் அட்ஜெக்டிவோட வேலை. ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது கடினமாகத்தான் இருக்க வேண்டும். இது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கணும். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? இது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க? this must be difficult. this must be difficult. அது கட்டாயமாக கடினமாகத்தான் இருக்க வேண்டும். ஒன் மோர் எக்ஸாம்பிள். டெஸ்ட் கண்டிப்பா எளிமையாகத்தான் இருக்க வேண்டும். டெஸ்ட் ரொம்ப ஈஸியா தான் இருக்கணும். நீங்களாவே ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? the test must be easy. the test must be easy. சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ கடைசியா இந்த must beங்கிற வார்த்தையை verb plus ing கூட எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ must be plus verb plus ing. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் கட்டாயமாக தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும். பட் கண்டிப்பா நமக்கு தெரியாது. நம்ம சொல்றோம் அவன் கண்டிப்பா தூங்கிட்டு இருக்கணும். அது எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். ஸோ he must be sleeping. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லீப் கூட கண்டிப்பா ing சேர்க்கணும். ஓகே, he must be sleeping. அவன் கட்டாயமா தூங்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்கள் கட்டாயமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க வேண்டும். பட் அவங்க கண்டிப்பா கிரிக்கெட் விளையாடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு 100% தெரியாது. பட் நம்மளோட ஸ்ட்ராங்கான ஒரு கன்க்ளூஷன். ஓகே, அவங்க கட்டாயமா கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருக்கணும். அது எப்படி சொல்லுவீங்க? they must be playing cricket. they must be playing cricket. அவங்க கண்டிப்பா கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருக்கணும். சூப்பரா ஆன்சர் பண்றீங்களே, வெரி குட். ஓகே,
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராமு கட்டாயமாக படித்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம், அதனால ராமு வந்து கண்டிப்பா அந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கணும். ராமு கட்டாயமாக படித்து கொண்டிருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? ராமு அப்படிங்கிறவர் தான் இங்க சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ ராமு மஸ்ட் பி ஸ்டடியிங். ராமு மஸ்ட் பி ஸ்டடியிங். ராமு கட்டாயமாக படித்து கொண்டிருக்க வேண்டும். ஓகே, சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் யாரோ ஒருவருடன் கட்டாயமாக பேசிக் கொண்டிருக்க வேண்டும். நீங்க ஃபோன் பண்றீங்க, இந்த மாதிரி இன்னொருத்தட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு வருது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா யாரோடய பேசிட்டு இருக்கணும். அதை எப்படி சொல்லுவீங்க? அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். He must be talking to someone. He must be talking to someone. அவன் கண்டிப்பா யார் கூடயோ பேசிட்டு தான் இருக்கணும். ஓகேவா? ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அந்த மஸ்ட் பிங்கிற வார்த்தையை நவுன் கூட அண்ட் தென் அட்ஜெக்டிவ் கூட அதுக்கப்புறம் வந்து verb plus ing கூட எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். எப்படி இருந்தது? நீங்களும் சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மஸ்ட் பிங்கிற வார்த்தையை நம்ம பிளேஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் கண்டிப்பா ஸ்கூல்ல தான் இருக்கணும், அவன் கண்டிப்பா வீட்டில் தான் இருக்கணும், அவள் கண்டிப்பாக காலேஜில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளேஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, அவன் கட்டாயமாக பள்ளியில் இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லுவீங்க? He must be at school. He must be at school. ஓகே. அவள் கட்டாயமாக வேலையில் இருக்க வேண்டும். She must be at work. She must be at work. அவ்வளோதாங்க. ஸோ டீட்டெயிலாக இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 சென்டென்சஸ்க்கு எப்படி வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 seconds டைம். ஓகே, your time starts now. வெரி குட், சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் கட்டாயமாக மருத்துவராகத்தான் இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ மருத்துவர் அப்படிங்கிறது ஒரு நவுன். அப்போ எப்படி சொல்லலாம்? He must be a doctor. He must be a doctor. நெக்ஸ்ட் ஒன், நீங்க கட்டாயமா பிஸியா தான் இருக்கணும். அதை எப்படி சொல்லுவீங்க? You must be busy. You must be busy. ஓகே, கடைசி ஒரு சென்டென்ஸ், அவள் கட்டாயமாக சமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். She must be cooking. She must be cooking. That's it. ஸோ உங்களோட மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படின்னு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 3 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.